கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கோலாட்டத்திற்கு புத்துயிர் கொடுக்கும் விதமாக இளைஞர்களும் பெண்களும் கோலாட்டம் பயின்று வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. பாரம்பரிய கலையான கோலாட்டத்தில் ஈடுபடுவதால் தன்னம்பிக்கை அதிகரிப்பதாகவும் இது தற்காப்பு கலையாக விளங்குவதாகவும் கோலாட்ட கலைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கலையை பிரபலப்படுத்த அதனை கற்க விரும்புபவர்களுக்கு இலவசமாக கற்றுத்தரவும் அவர்கள் தயாராக உள்ளனர். இது அனைத்து இளைஞர்களும் மாணவர்களும் ஒரு எழுச்சி ஏற்படுத்தும் வகையில் நாங்கள் ஆடி வருகிறோம். இது அனைவரும் ஊக்குவிக்கும். நாங்கள் இலவசமாக மற்ற மாணவர்களுக்கும் சரி மற்ற இளைஞர்களுக்கும் இலவசமாக கற்றுக்கொள்ள நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். குழுவாக ஆடப்படும் கோலாட்டத்தில் பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு தனித்தனியாக வகைகள் உள்ளன. கோலாட்டம், பின்னல் கோலாட்டம் மற்றும் கோலாட்ட கும்மி ஆகியவை பெண்களுக்கான கோலாட்ட வகைகள். இதில் மென்மையும் நளினமும் மிகுந்திருக்கும். ஆண்களுக்கான கோலாட்டத்தில் வைந்தானை, பொடிக்களி, கட்டை கும்மி, கிருஷ்ணன் துள்ளல், களியலாட்டம் என பல வகைகள் உள்ளன. இதில் விரைவும் விறுவிறுப்பும் காணப்படும். கோலாட்டங்களில் ஈடுபடும் போது உடல் வலிமை பெறுவதோடு மனமும் ஒருமுகப்படுத்தப்படுவதாக கூறும் கலைஞர்கள் அரசு பள்ளிகளில் கோலாட்டத்தை கற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர். தற்காப்பு கலை இது தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த கோலாட்டம் பயன்படும் மற்றும் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் கலை தற்காப்பு கலையாக கற்றுக்கொள்ள கொண்டு வருகிறோம். எளிய தலைமுறையினருக்கும் இந்த கோலாட்டத்தை கற்றுத்தருவதன் மூலம் பாரம்பரிய கலைகள் அழியாமல் பாதுகாக்க முடியும் என்பது அவர்களின் நம்பிக்கை.